Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான தக்காளி ஊறுகாய் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஒயிட் ரைஸ்ல இத போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அது போக இட்லி தோசைக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ நல்ல பழுத்த தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல சிவப்பு கலரில் இருக்கிற தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் நல்லா சிவப்பு கலரில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கல் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்து கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது. தக்காளியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணிடுங்க. அப்படி பண்ணோம்னா தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியில் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ தக்காளியை கட் பண்ணியாச்சு. 1/2 கிலோ தக்காளிக்கு வந்து நான் 100 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி வந்து நல்ல புளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் கொட்டை தூசி எதுவும் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். அதில் தக்காளி அப்புறம் புளி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரணும். மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, ஓப்பனில் தான் வேக வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கனாலே நல்லா தண்ணி விட்டுட்டு வருது. நீங்கள் அப்பப்போ இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அதில் போட்டிருக்கிற புளி எல்லாமே நல்லா கரைஞ்சி தக்காளி புளி எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. தக்காளி ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். ஆனால் புளி தக்காளி எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நீங்கள் அப்பப்போ வந்து இந்த மாதிரியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த புளி வந்து நல்லா கரைஞ்சி அந்த தக்காளியோட நல்லா சேர்ந்து புளி போட்டிருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அதுவுமே நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. ஏன்னா தண்ணி சேர்த்து தான் நம்ம கரைப்போம். வெந்நி தண்ணி போட்டு நீங்கள் கரைச்சி ஊற்றினாலுமே அது அந்தளவுக்கு ரொம்ப நாளைக்கு வராது. அதனால தான் நான் புளி அப்படியே போட்டிருக்கிறேன். அதனால் நல்ல புளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த புளி நல்லா கரைஞ்சிரும், இருக்கிறதே தெரியாது. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டே இருங்க. லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓரமாக எடுத்து ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மசால் பொடி எல்லாமே சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள். புளி போட்டதே தெரியல. அந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஆற விட்டுடலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு ஒரு பவுடர் அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்துலேயுமே தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா ஆற விட்டுட்டு நல்லா பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி தொக்கு வந்து நல்லா ஆறிட்டு இந்தளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் பவுட்ரு சேர்க்கணும். நம்ம இப்போ வறுத்து அரைச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதை சேர்க்கும்போது நல்ல கலர் கொடுக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடேறினதும் அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. கருவேப்பிலையிலையும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ அந்த எடுத்து வச்ச பூண்டை லைட்டாக இடிச்சுக்கோங்க. இடித்து அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஊறுகாயில் சேர்த்துற வேண்டியது தான். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஊறுகாயில் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த எண்ணெய், இந்த மசால், தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரங்களெல்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கிட்டே இருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னமும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஆறுனதுக்கப்புறம் தான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது.
இது ஆறுனதுக்கப்புறம் நான் மறுநாள் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.